ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீரை குழம்பு பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் துவரம் பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு 7 பல் பூண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்பு 3/4 பாகம் வெந்ததும் கீரையை சேர்த்துக்கொள்ளலாம். கீரை குழம்பு செய்வதற்கு பருப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்க விடும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பெருங்காயத்தூள் போட்டு வேக விடவும். 3/4 பதம் வந்ததும் கீரையை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பருப்பு 3/4 பதம் வெந்துட்டு கீரையை சேர்த்துக்கலாம். சிறுகீரை இது. சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை வெந்துடுச்சு, தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். சீரகம் போட்டு, வெங்காயம் போட்டுக்கணும். இப்போ களைஞ்சி வச்ச கீரையில சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் உப்பு சேர்த்துக்கலாம். சுவையான கீரை குழம்பு ரெடி.